ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல பொசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸோ பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன மாதிரியான வேல்யூஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜ் ரெடி பண்ணுவோம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த பொசிஷன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி செட்ஸ் an element is a position in a document. அதாவது என்னென்னா, நம்ம டாக்குமெண்ட் அப்படின்னா நம்மளோட வெப்பேஜ் தான் நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்படி சொல்லுவோம். அந்த டாக்குமெண்ட்டில் நம்மளோட எலமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ், அந்த டேக்ஸ் எல்லாம் எந்தெந்த பொசிஷனில் அசைன் பண்ணுவோம் அப்படின்னு அசைன் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து பொசிஷன் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான இடத்துல அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, டாப் ரைட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டிட்டர்மைன் த ஃபைனல் லொகேஷன் ஆஃப் த பொசிஷன் எலமெண்ட்ஸ். நம்ம வந்து டாப் ரைட் லெஃப்ட் அப்படின்னு எந்த சைடு வேணால் நம்ம வந்து இதோட பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக டெப்த்தாக பார்ப்போம். ஸோ நம்ம இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிக்கு எந்தெந்த மாதிரியான வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாட்டிக்கு, ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, அப்சல்யூட்டு, ஸ்ட்ரிக்கி, இந்த 5 வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜான டாக்குமெண்ட்டில் நம்மளோட எலமெண்ட்ஸுக்கு வந்து பொசிஷனை செட் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுவோம் அப்படின்றத நான் ரியல் டைமாக செஞ்சு காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்மகிட்ட வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்னென்னா style.css அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்னா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டிவ் டேக்கில் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன், கண்டெய்னர் அப்படின்னு ஒரு நேம் வச்சு, ஸோ இந்த கண்டெய்னருக்கு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து இதை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ கண்டெய்னர் அப்படின்றத காப்பி பண்ணிட்டேன். தென் இந்த நேமில் டாட் வச்சு, கிளாஸில் இருக்க நேமில் டாட் வச்சு கால் பண்ணோம். ஸோ கண்டெய்னர். ஸோ நம்ம இதுக்கு வந்து வித்து ஃபஸ்ட் செட் பண்ணிக்குவோம். வித்து வந்து ஒரு 50% இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தென் ஹைட்டை பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு 300 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். தென் நமக்கு பார்க்குறப்போ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்றத நான் வந்து என்னென்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்குறேன்னா, எனக்கு வந்து ரெட்டுன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் போய்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு ரெட் கலரில் 50 பிக்சல் வித்துலையும் 50% வித்துலையும் 300 பிக்சல் ஹைட்லையும் எனக்கு வந்து ஒரு கண்டெய்னர் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போனா, இந்த கண்டெய்னருக்குள்ளே இன்னும் 2-3 செட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ டிவ்வு கிளாஸில் வந்து நான் இதுக்கு செட்டு 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, செட்டு 1 இதை காப்பி பண்ணிவிட்டு தென் இதே மாதிரி இன்னும் 2 செட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நேம் வந்து செட்டு 2, இதோட நேம் வந்து செட் 3. ஓகே, ஸோ இந்த செட் 1 செட் 2க்கும் நம்ம வந்து வித் அண்ட் ஹைட் செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செட்டு 1 நம்ம வந்து வித்து வந்து 70 பிக்சல் கொடுத்துக்குவோம். தென் ஹைட்டை பொறுத்த அளவுக்கு 70 பிக்சல் கொடுத்துக்குவோம். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு இதுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இதுக்கு என்னென்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் இதே மாதிரி மற்ற 2 செட்டுக்கும் நம்ம வந்து கலர் கொடுத்துக்குவோம். டாட் செட்டு 2 வித்து வந்து 70 பிக்சல், ஹைட்டு வந்து 70 பிக்சல். தென் பேக்ரவுண்ட் கலரை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் செட் 3க்கும் இதை காப்பி பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் V, செட்டு 3, தென் கலர் வந்து இதுக்கு எல்லோன்னு மாற்றிக்குவோம். ஸோ ஓகே, இப்போ நான் ஒரு கண்டெய்னருக்குள்ள 3 செட் வச்சுக்க 3க்கும் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு கலர் கொடுத்தோம், எல்லோ வேணாம், ப்ளூ கொடுப்போம். ஓகே, ப்ளூ. ஓகே, இப்போ நமக்கு வந்து 3 கலர் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேக்ஸ், ஒரு எலமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த எலமெண்ட்டுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கொடுத்தது அது என்ன பண்ணுதுன்னா, டிஃபால்ட்டாக அதுக்கான பொசிஷனில் போய் நின்றுக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கண்டெய்னர் கொடுத்ததும் கண்டெய்னருக்கான பொசிஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதில் போய் நிற்கிது. தென் அதுக்கப்புறம் நம்ம வித் ஹைட் செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செட் பண்ண செட்டு 1 வந்து ஃபஸ்ட்லேயும், செகண்ட் செட் வந்து அடுத்தும், தேர்ட் செட் வந்து அதுக்கு அடுத்தும், அப்படி பின்னாடி அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா, பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக் அப்படி சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பொசிஷனில் ஸ்டாட்டிக்னு ஒரு மெத்தட் பார்த்தோம்னா, அந்த மெத்தட் தான் இது. டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறப்போ அது வந்து என்ன பண்ணால் ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்து நின்றுக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக்கில் நம்ம வந்து பொசிஷன்ஸில் பார்த்தோம், லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ நம்ம இது மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வந்து எனக்கு 30 பிக்சல் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ சேவ் பண்ணிட்டு நான் போய்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு எந்த விதமான சேஞ்சஸ் நடக்கல. ஏன்னா அது வந்து இப்போதைக்கு ஸ்டாட்டிக்கில் இருக்குது. இதுவே நம்ம நகர்த்தணும் அப்படின்னா அதோட பொசிஷனை வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஃபஸ்ட் இதை எடுத்து விட்றேன். இப்போ போய்ட்டு நம்ம பொசிஷன் கொடுப்போம். பொசிஷன் என்ன கொடுக்க போகிறோம்னா ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவ் அப்படின்றது என்னென்னா அந்த பொசிஷன், அந்த டாக்குமெண்ட்டில் அந்த எலமெண்ட் என்ன பொசிஷனில் இருக்கோ அதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். நமக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம், டாப் அப்படின்ற மெத்தட்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா லெஃப்ட்டுன்னு கொடுப்போம். லெஃப்ட்டில் எனக்கு வந்து 30 பிக்சல் நகரணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 30 பிக்சல் அந்த அதோட இடத்துலேருந்து நகர்ந்துருக்கு. இதுதான் வந்து ரிலேட்டிவ். ஸோ நின்று கொஞ்சம் நகரணும், நான் வந்து லெஃப்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ டாப்லேருந்து நகரணும் அப்படின்னா ஸோ டாப்பு ஒரு 40 பிக்சல் அப்படி சொல்லி நான் கொடுத்தேன்னா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது அதோட இடத்த விட்டு இறங்கிடு. ஆனாலும் அந்த டிஸ்பிளேயில் அது அந்த கண்டெய்னர் இருந்த அந்த செட்டு ஒன்று இருந்த இடம் என்னென்னா எம்டியாகவே இருக்குது. அது அதோட இடத்த விட்டு கொடுக்கல. அந்த இடம் ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்குது. ஆனால் அந்த இடத்த விட்டு ரிலேட்டிவ் நம்ம பொசிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ரிலேட்டிவ் அப்படின்ற வேல்யூ யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொசிஷனை விட்டு அது நகருது. நம்ம லெஃப்ட் ரைட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் ரிலேட்டிவ்க்கும் ஸ்டாட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்டாட்டிக் அப்படின்றது என்னென்னா நம்ம ஒரு எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறப்போ அது தன்னோட பொசிஷனில் ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருக்கிறது வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் அப்படின்றது என்னென்னா நம்ம அந்த பொசிஷனை ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட லெஃப்ட் ரைட் எந்த சைடு வேணால் நகர்த்திக்கலாம். பட் அதோட பொசிஷனான ஸ்டார்டிங்கில் இருந்த அலைனாக இருந்த இடம் வந்து அப்படியே வந்து டெம்பரவரியாக இருக்கும். அதுதான் வந்து ரிலேட்டிவ்க்கும் ஸ்டாட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ வச்சு நம்ம வந்து ஸ்டாட்டிக்னா என்ன, ரிலேட்டிவ்னா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்மள தேர்டாக பார்க்க வேண்டியது ப்ராப்பர்ட்டி என்னென்ன வேல்யூ என்னென்னா ஃபிக்ஸ்டு அப்படின்றது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எல்லோ கலர் பாக்ஸ் ஃப்ரண்டில் தெரியுது. அந்த க்ரீன் கலர் பாக்ஸும் ப்ளூ கலர் க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து எல்லோவுக்கு பின்னாடியும் ப்ளூ கலர் வந்து இதுவும் அதுக்கு கொஞ்சம் தெரியுது. ஸோ ஃபிக்ஸ்டாக வந்து இது வந்து செட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது எப்படி ஃபிக்ஸ்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ நம்ம இந்த ஃபிக்ஸ்ட்லேயே வந்து என்னன்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட் வந்து செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு பாட்டம். ஸோ நான் ஒரு லெஃப்ட் கொடுத்து எனக்கு வந்து ஒரு 50 பிக்சல் நகரணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா எல்லோ கலர் வந்து ஒரு 50 பிக்சல் வந்து நகர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் நகர்த்திக்கிறேன். ஒரு 100 பிக்சலாக நகர்த்திப்போம். இல்லாட்டி ஒரு 150. ஸோ 150 பிக்சல்ஸ் வந்து நம்ம வந்து இதை நகர்த்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பாக்ஸான எல்லோ கலரு செட் 1 இருக்குது. ஸோ க்ரீன் கலரு ப்ளூ கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபிக்ஸ்டு அப்படின்றப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஸோ நான் அந்த கண்டெய்னரோட ஹைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 700 மாற்றிறேன். ஸோ 700 பிக்சலை மாற்றிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நான் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் செட்டு 1 மட்டும் என்ன ஸ்டாட்டிக்காக ஒரே லெக்கில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. மற்ற ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா ஸ்க்ரோல் டவுன் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்றது. ஸோ ஃபிக்ஸ்டு அப்படின்றது என்னென்னா நம்ம ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னர் மேலே ஏதாவது ஒரு டிவ் மேலே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே எலமெண்ட் மேலே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து அதை வந்து அந்த பேஜ் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணாலும் அது மட்டும் ஃபிக்ஸ்டாக வந்து ஃபிக்ஸ்டாக வந்து நிற்கும். நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மொத்த இமேஜ் நம்ம பேஜ் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த இமேஜ் மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பொசிஷனில் ஃபிக்ஸ்டு அப்படின்றது. தென் தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்சல்யூட் அப்படின்றது. ஓகே, நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பொசிஷனில் அப்சல்யூட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்சல்யூட் எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா ரிலேட்டிவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்ற கொடுக்குறப்போ என்ன ஆச்சுன்னா அது வந்து லெஃப்ட் ரைட் நகர்ந்துச்சு. பட் என்னன்னா அதோட இடத்த வந்து விட்டு கொடுக்காம நகர்ந்துச்சு நம்ம பார்த்தோம் ரிலேட்டிவ்ல. அதுவே அப்சல்யூட் அப்படின்றப்போ அதே கான்செப்ட் லெஃப்ட் ரைட்னு வரும் பட் அதோட இடத்த வந்து விட்டு கொடுக்கும். இதுதான் வந்து அப்சல்யூட் அப்படின்றது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நான் அதை எடுத்து விட்டேன். ஸோ நமக்கு நார்மலாக வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ரிலேட்டிவாக பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதை பார்த்தா தெரியும். ஸோ பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மறுபடியும் நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து லெஃப்ட் சைடு வந்து நகர்த்த போகிறேன். லெஃப்ட் சைடு எனக்கு வந்து ஒரு 40 பிக்சல் அப்படின்னு நகர்த்த போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 பிக்சல் நகர்ந்துருக்கு. பட் அதோட இடத்த வந்து அது விட்டு கொடுக்கல. இது வந்து ரிலேட்டிவ். அதுவே கம்பேரபிலிட்டி அப்சல்யூட் அப்படின்றது என்னென்னா இதை நான் அப்சல்யூட்னு மாற்றிக்கிறேன்.
அப்சல்யூட் சேம் ஒர்க்கு, பட் அதோட இடத்த வந்து விட்டு கொடுக்கும். அது எல்லோ கலர் பாக்ஸ் ஃபஸ்ட்டு செட்டு ஒன்று இருந்த இடத்த வந்து விட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இருந்த பாக்ஸை வந்து அதோட இடத்துல இருக்கிற மாதிரி செட் பண்ணிடும். இதுதான் வந்து அப்சல்யூட் அப்படின்றது. அதுக்கு மேலே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இது வந்து அப்சல்யூட் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி பொசிஷனில் அப்சல்யூட் அப்படின்ற வேல்யூ. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஸ்டாட்டிக்கு, ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்டுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸு, என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது, தென் ஃபிக்ஸ்டு அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதுதான் சிஎஸ்எஸில் பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சிஎஸ்எஸில் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் பற்றிலாம் பார்ப்போம். தேங்க்யூ.